இப்போ 10th இயற்பியல்லேருந்து ஒரு கணக்கு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன கணக்குன்னு முதல்ல படிங்க. கீழ் முனையில் இருந்து 90 சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு கைப்பிடி கொண்ட கதை ஒன்று 400 நியூட்டன் விசை கொண்டு திறக்கப்படுகிறது. கதவின் கீழ் முனை பகுதியில் ஏற்படும் திருப்புத்திறன் மதிப்பை கணக்கிடுக. இதில் கேட்டிருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா, திருப்புத்திறன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கதவு இருக்குது. கதவை கீழ் வச்சுருப்பாங்க. கதவுக்கு கீழே ஒரு கீழ் இருக்கும். அதாவது அது மூவ் பண்ணுறதுக்காக கீழ் வைப்பாங்க. அந்த கீழ் பார்த்திங்கன்னா அது இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், கதவை மூவ் பண்ண முடியும். அந்த கதவினுடைய கீழுக்கும் கைப்பிடிக்கும் உள்ள தூரம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 90 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த கதவை 40 நியூட்டன் விசை கொண்டு திறக்கப்படுகிறது. 40 விசை கொடுக்குறாங்க அப்படின்னா கதவின் கீழ்முனை பகுதியில் ஏற்படும் திருப்புத்திறன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன தரவுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து முதல்ல அதை எழுதிக்கணும். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, அப்போ ஃபோர்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. ஃபோர்ஸ் எவ்வளோ, எஃப் ஃபோர்ஸ் எவ்வளோ, 40 நியூட்டன். வேறு என்ன கொடுத்துருக்காங்க, தொலைவு டி எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 90 சென்டிமீட்டர் சிஎம், 90 சென்டிமீட்டர். இப்போ என்ன கேட்குறாங்க, திருப்புத்திறன் எம் தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. திருப்புத்திறன் எம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் தரவுகள் கொடுத்துருக்காங்க. இந்த தரவுகள் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், இதுக்கான சூத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ சூத்திரத்துக்கு போகும்போது திருப்புத்திறன் சூத்திரம் என்ன, எம் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. இதான் திருப்புத்திறனுக்கான ஃபார்முலா. நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது தரவுகளில், எஃப் இஸ் ஈக்குவல் டு 40 நியூட்டன், டி இஸ் ஈக்குவல் டு 90 சென்டிமீட்டர். கேட்குறது என்ன, எம்முக்கான ஃபார்முலா என்ன, எம் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. இப்போ இதில் அப்படியே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் பார்த்துங்க. இது 40 நியூட்டனு எஸ்ஐ நியூட்டனில் தான் சொன்னோம், எஸ்ஐ அலகு முறையில் ஓகே. ஆனால் டி தொலைவு 90 சென்டிமீட்டர்னா, ஆனால் எஸ்ஐ அலகில் என்ன சொல்லுவீங்க, இதை எஸ்ஐ அலகில் என்ன சொல்லுவோம், சென்டிமீட்டர்னா என்ன பண்ணணும், அளவை மீட்டர்னு தான் சொல்லணும். எஸ்ஐ அலகு முறையில் என்ன சொல்லணும், மீட்டர் அப்படி சொல்லணும். அப்போ டியை என்ன பண்ண போகிறோம்ப்பா, மீட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லிக்கிறாங்க, 90 சிஎம் சொல்லிக்கிறாங்க, சென்டிமீட்ரு. இது மீட்டரை கணக்கு பண்ணோம்னா 0.9 மீட்டர். ஏன்னா எஸ்ஐ அலகு முறைப்படி மாற்றினா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் கணக்கிட கரெக்டாக பண்ண முடியும். அதனால தான் பொது முறை எஸ்ஐ அலகு முறை இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன பண்ணுறாங்க, ஸ்டாண்டர்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அது பிரகாரம் தான் போடணும், ஓகேவா. இப்போ அடுத்து இதையும் மாற்றாச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்மிட் பண்ணணும். பண்ணிவிடுவோமா. அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. ஸோ எஃப் எவ்வளோ தெரியும், 40 நியூட்டன். டி எவ்வளோ நம்ம அங்கே மாற்றி வச்சோம், டி எவ்வளோ 0.9 மீட்டர். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், 0.9 மீட்டர். 2 பேருக்குன்னா எவ்வளோ, 4 9 36, 160. இப்போ 0.9 அப்படின்றதுனால என்னவா, இங்கே ஒரு புள்ளி வரும். ஸோ 36. இது என்ன, இப்போ இது நியூட்டன் மீட்டர் அப்படியே எழுதிக்க வேண்டியதான், நியூட்டன் மீட்டர். அப்போ ஆன்சர் என்ன சொல்லுங்கள், 36 நியூட்டன் மீட்டர். அதை அப்படியே ஒரு முறை ரிவிஷன் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க,
கீழ் முனையிலிருந்து 90 சென்டிமீட்டர் தூரத்தில் கைப்பிடி ஒன்று கொண்ட கதவு ஒன்று 40 நியூட்டன் விசை கொண்டு திறக்கப்படுகிறது எனில் கதவின் கீழ் முனையின் பகுதியில் ஏற்படும் திருப்புத்திறனின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. திருப்புத்திறன் மதிப்பு தான் கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுக்கு கொடுத்துக்கிட்ட முதல்ல தரவுகளில் வந்து என்ன பண்ணணும், என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எழுதிக்கணும். இதில் ஃபோர்ஸ் எவ்வளோ, எஃப் இஸ் ஈக்குவல் டு 400 நியூட்டன் கொடுத்துருக்காங்க, எழுதிக்கணும். அதுக்கப்புறம் தொலைவு கொடுத்துருக்காங்க டி 90 சென்டிமீட்டர். என்ன கேட்டிருக்காங்க, திருப்புத்திறன் என்னது எம், அதுதான் என்ன கேட்டிருக்காங்க, கேள்வியாக கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஃபார்முலாவுக்கு போயிடணும். ஃபார்முலான்னா எம்எஸ் ஈக்குவல் டு திருப்புத்திறன் எம்எஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. எஃப்யும் டிஎம் பிறகுனாவே திருப்புத்திறன் வந்துடும். ஓகேவா. இங்கே டி என்ன பண்ணியிருக்காங்க, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளை மீட்டராக மாற்றணும். காரணம் என்னென்னா எஸ்ஐ தொலைவுக்கு எஸ்ஐ அலகு முறை என்னது மீட்டர். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், டிஏ 90 சென்டிமீட்டர்ன்றதை மீட்டருக்காக கன்வெர்ட் பண்ணோம். மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணால் 0.9 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ என்ன பண்ணோம், மறுபடியும் ஃபார்முலாவில் இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணோம். என்னென்ன சப்மிட் பண்ணோம், நம்மளுக்கு 40 நியூட்டன் கொடுத்துக்கிறாங்க, ஃபோர்ஸு சப்மிட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது என்ன, டி எவ்வளோ மீட்டர், 49 36 36. இங்கே நியூட்டன் இருக்குது, இங்கே மீட்டர் இருக்குது, என்ன சேர்ந்து நியூட்டன் மீட்டரு. ஆன்சர் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.